அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவு ஒவ்வொரு மதத்தவரையும் திருமண உரிமை, விவாகரத்து உரிமை, வாரிசுரிமை போன்ற பிரிவுகளிலே அவரவர் மதத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் இந்துத்துவ சக்திகள் கடந்த காலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின் இந்த சட்டங்களை தந்திருக்கக்கூடிய உரிமைகளை தடை செய்வதற்காக முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண் உச்சநீதிமன்றத்தை அணுகினால் என்ற காரணத்தை மையப்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பொது சிவில் சட்டத்தை பற்றி மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது. மத்திய அரசும் இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய சட்ட ஆணையத்தின் மூலமாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறோம் என்ற பெயரில் 15 கேள்விகளை அனுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகள் அத்தனையுமே ஷரியத்தின் அடிப்படையிலான நமது உரிமைகளை தடை செய்யக்கூடிய விதத்தில் தான் அந்த கேள்விகள் அமைந்திருக்கிறது. முஸ்லிம் தனியார் சட்டத்திற்காக வேண்டி போராடி வரக்கூடிய அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இந்த கேள்விகளை பற்றி தன்னுடைய கருத்தை, தன்னுடைய முடிவை தெளிவாக அறிவித்திருக்கிறது. முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் கூடி மோடி அரசு முஸ்லிம்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய போர் என்று வர்ணித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திருமணம் போன்ற உரிமைகளில் எந்த காலகட்டத்திலும் விட்டுத்தர மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது. பொது சிவில் சட்டம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நாம் நிராகரிக்கிறோம் என்று 2வது கோரிக்கையும் தந்திருக்கிறது. 3வதாக அனைத்து இந்திய சட்ட வாரியம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாம் உறுதுணையாக இருக்கிறோம் என்ற கோரிக்கையை முஸ்லிம் மக்களின் சார்பாக அறிவித்திருக்கிறது. இதையே ஒரு கையெழுத்து இயக்கமாக மாற்றி இந்தியா முழுக்க கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் கூடி முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்துடைய இந்த நடவடிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிலும் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்கு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் முஸ்லிம் தனியார் சட்டவாரி அறிவித்திருக்கக்கூடிய இந்த முதல் கட்ட போராட்டத்தில் இணைத்துக் கொண்டு தன்னுடைய நிர்வாகிகள் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் இதற்குரிய படிவங்களை அனுப்பி கையெழுத்து பெறும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கூக்குரல் இட்டதாம் என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோன்று நம்முடைய ஷரியத் உரிமைகளை பற்றி இவர்கள் கவலை கொள்வதைப் போல கூறிக்கொண்டு ஷரியத் நடைமுறைகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுபதியோடு செயல்பட்டு வருகிறார்கள். எந்த காலகட்டத்திலும் ஒரு வார்த்தையை கூட ஷரியத் சட்ட வரைமுறைகளை நிச்சயமாக நாம் மீற மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் சொல்லும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் பரவலாக்குங்கள். முஸ்லிம்கள் கூடக்கூடிய இடங்கள், திருமணம், இன்ன பிற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் தொழுகை, பள்ளிவாசல்கள் அத்தனையிலேயுமே இந்த பிரதிகளை கொண்டு சென்று கையெழுத்துக்களை வாங்குங்கள். கையெழுத்துகளுடைய இந்த படிவங்கள் தமுமுகவுடைய இணையதளத்திலே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் மக்கள் உரிமையிலும் பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம்கள் மீது தொடுக்கக்கூடிய போர் என்று வர்ணித்து மக்கள் உரிமையிலும் விரிவான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தில் உறுப்பினராக இடம்பெற்றுள்ள பேராசிரியர் எம் ஜவாஹிருல்லா அவர்கள் மக்கள் உரிமையில பொது சிவில் சட்டத்தை பற்றியுண்டான அனைத்து கோணங்களிலும் விரிவாக எழுதி அதனுடைய தீமைகளை பற்றி பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கையெழுத்து படிவங்களும் அதில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. தலைமையகத்திலும் கையெழுத்து படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையிலே இருக்கிறது. ஏன் பொது சிவில் சட்டம் வேண்டாம் என்ற விரிவான துண்டு பிரசுரம் 5 லட்சத்திற்கும் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு தமுமுக தலைமையகத்தில் விநியோகத்திற்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்துடைய அனைத்து முடிவுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் ஒத்துழைக்கிறோம் என்பதை சொல்லும் விதமாக படிவங்களில் லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் கையெழுத்துக்களை வாங்கி வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்குள் தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாடு வாழ் சகோதரர்களும்
தாயக முகவரிகளை கொண்டு படிவங்களை நிரப்பி உடனடியாக அனுப்பி 30ஆம் தேதிக்குள் கைக்கு கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடு வாழ் சகோதரர்கள் தாயகத்தில் உள்ள தங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை, தெரிந்தவர்களை எல்லாம் அணுகி இந்த கையெழுத்து இயக்கத்தில் இணைவதற்கு வேண்டுமான தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து என்று சொல்வார்களே, அதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகளை தந்து கொண்டிருந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் இன்றைக்கு நம்முடைய ஷரியத் சட்டத்திலேயே கை வைக்கக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டார்கள். நீங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதன் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னுடான சமுதாயத்தவர்களுக்கு சோதனைகளை தரப்பட்டதை போல நீங்கள் சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வியை எழுப்புகின்றான். அந்த சோதனையாக இதை கருதி கொண்டு ஷரியத் சட்டத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒன்றை குறிப்பாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கையெழுத்து இயக்கம் முதல் கட்ட போராட்டம் தான். அடுத்தடுத்த போராட்டங்களை தேவைப்பட்டால் அறிவிப்பதற்கு தயாராக முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இருக்கிறது. அதை ஏற்று தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு தமுமுகவும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.